அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தை அமாவாசையினுடைய ஒரு சில என்னுடைய கருத்துக்களை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது தை அமாவாசைக்கு என்ன சொல்லுவாருன்னா, அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம முன்னோர்களை கும்பிடுகின்ற நாள். அதுவும் இல்லாமல் நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை அமாவாசை. அந்த மாதிரி தை அமாவாசைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகின்ற பொழுது நம்ம அங்கே கருப்பட்டியோ இல்லை மண்டவெல்லமோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு காஞ்சி பெரியவா சொல்லியிருக்கிறாரு. அதை தான் உங்களுக்கு நான் இதை பகிர்ந்துக்கலான்னு உங்களுக்கு நான் இந்த பதிவு போட்டேன். எந்த நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் அதை மண்டை வெல்லம் வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லதான். அதை வாங்கி கொடுத்தாலே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லியிருக்காரு. அதை மேற்கோள் காட்டுறேன். இன்னொன்று நம்ம ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை அப்போது பெரிய கார்த்திகை முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபமே நம்ம முன்னோர்களுக்குடைய ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். தீபங்கள் மூலமாகவே, இந்த ஒளியின் மூலமாகவே நம்ம முன்னோர்களை நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீட்டிலே விளக்கு ஏற்றி வச்சு நம்ம அந்த மாதிரி தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, எல்லா சிவராத்திரி எல்லாமே நம்ம வீட்டிலேயே நம்ம கும்பிடலாங்க. எந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம உட்கார்ந்த இடத்துல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்ற மாதிரி தான். இருக்கிற இடத்துல நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம வீட்டிலேயே தான் இருப்பாங்க நம்ம முன்னோர்கள். நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அதனால் அவங்க எங்கேயுமே நம்ம தேடி போகவே வேண்டியதில்லை. நம்ம அவங்கள வீட்டிலேயே இருந்து கும்பிட்டு அவங்களுக்கு நம்ம ஆராதனை பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம அவங்களுக்கு வச்சு கும்பிட்டாலே போதும். காலையில் காகத்துக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பசுவுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பைரவருக்கு முடிஞ்சதை வச்சுட்டு, இன்னும் முக்கியமானது அன்னதானம். இந்த அன்னதானம் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க. இல்லைன்னா கோயிலில் போய் வெளியே உட்காந்துருக்கவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணி கொடுங்க. இல்லாதவங்களுக்கு எது கொடுத்தாலுமே அதை தானம் தான். அதனால் அவங்ககிட்ட என்ன இல்லையோ அதை கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ நீங்கள் அதை அவங்கக்கிட்ட கொடுங்க. உங்களால் முடிஞ்சது, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானமாக பண்ணுங்கள். அதுவே அவங்க நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்குவாங்கங்க. அருமையாக நம்ம முன்னோர்களுக்கான ஒரு பாட்டு இருக்குங்க. நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பட்டினத்தார் சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை தத்துவத்தை அழகாக இந்த பாடலில் இருக்கும். இந்த பாடல் எப்போவுமே நான் அமாவாசை எந்த நல்ல நாட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பாட்டை கேட்பேன். கேட்ட மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், அமைதியாக இருக்கும் மனசு. அதனால் இந்த பாட்டை நான் உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன். நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க. அருமையான ஒரு பாடல். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனன
மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்களே. முன்னோர்களுக்காண்டியான பாடலுங்க இந்த பாடல். அருமையான வரிகள் இருக்கும். நீங்கள் அழகாக வீட்லேயே விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்டாலே போதுங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம், நீங்கள் அன்றைக்கி பழைய சாதம் தான் சாப்பிட்றேன்னா அந்த பழைய சாதத்தை வச்சாலே போதும். நீங்கள் இலை போட்டு படையலெல்லாம் வச்சு கும்பிடணும்னு கிடையவே கிடையாது. ஒரு விளக்கு ஏற்றுங்க. தீப தூப ஆராதனை, ஒரு ஊதுபத்தி, ஒரு ஆராதனை, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம். நீங்கள் அன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை வைங்க. அது போதுங்க. நம்ம முன்னோர்களுக்கு அவங்க வந்து நமக்கு எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். எப்போவுமே நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் இந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். அதனால் இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து எப்பவும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டுங்க.